12 வயசு பொண்ணு அவங்களோட அந்தரங்க உறுப்பை புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியால வித்துருக்காங்க பணத்துக்காக. அது வந்து ஒரு குரூப் மாதிரி அவங்க நண்பர்களோட சேர்ந்து இதை பண்ணி வைக்கிறாங்க. அப்பா அம்மாவோட கூட சம்பாதிக்கிறதுனால 12 வயசுலயே படிப்பை நிறுத்திட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 12 வயசு பொண்ணுக்கு மூளை எந்த அளவுக்கு எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. அதனால நான் பெற்றவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை 21 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களை, நான் 18 கூட சொல்ல மாட்டேன், 18 ஸ்டில் வந்து சின்ன பிள்ளைங்க தான். 21 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களை தயவு செய்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா என்னென்ன சோஷியல் மீடியா வச்சுருக்காங்க பாருங்க. முடிஞ்சா அவங்க ஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே உங்கள் ஃபோனுக்கு வர மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ண முடியும். தெரிஞ்சவங்களை வச்சு அந்த மாதிரி ஃபோனில் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சோஷியல் மீடியாவோட ஐடியா இருக்கட்டும், அவங்க அங்கே என்ன தட்டினாலும் என்ன பேசினாலும் அது அப்படியே உங்களுக்கு வர மாதிரி இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஃபோன் இப்போ தேவை, ஏன்னா படிக்கிற விஷயமா. ஆனால் மற்ற சோஷியல் மீடியா வந்து இப்போ பிள்ளைங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த 12 வயசுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்கு. இன்னும் வந்து வேறு மாதிரி கூட பண்ணலாம். ஆபாசமாக பேசுறது, ஆபாசமாக வந்து வீடியோ கால் பண்ணுறது, இப்படி என்னென்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? எதுவும் தெரியாது, நான் சொல்லிக்கிறேன். என் பிள்ளை இதெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. தயவுசெய்து மானிட்டர் பண்ணுங்க. வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே அணைய போட்டுடணும். ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அலர்ட்டாகவே இருங்க. நான் உங்கள் கிரேசி.